Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் அருத்திரு பெயரால் ஆரம்பம். வெற்றிக்கு தோல்வி சோதனை, இன்பத்திற்கு துன்பம் சோதனை, லாபத்திற்கு நஷ்டம் சோதனை, பாதுகாப்பிற்கு பகமை சோதனை. சோதனை சோதனை சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றிய சர்தாலே ஆலம் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் என்னும் புகழுரை உண்டாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. இன்றைய சிந்தனை துளிகளின் இதயம் இன்பம் பெற இறை இல்லங்களே ஒதுங்கும் இடம் இறை இல்லம். ஆலத்தை உலகம் படைக்கும் முன் ஆலயத்தை இறை இல்லத்தை படைத்தான் ரப்புல் ஆலமீன் இறைவன். ஆம், ஆதி தந்தை ஆதம் நபி என்னும் ஆதி மனிதன் ஆகாயத்திற்கு மேல் சுவனம் வாழ்ந்தபோது இப்புமியில் இறையில்லமாம் திரு காபாவை படைத்து மலக்குகள் என்னும் மாணவர்கள் மூலம் வலம் என்னும் சவாப் மூலம் வலம் வரச் செய்து வணங்க வைத்தான் ரப்புல் ஆலமீன். இறையில்லப்பணி இறையில்லப்பணி சாதாரண மனிதர்களின் பணி அல்ல, அது இறை தூதர்களின் பணி. ஆதிகாலத்து இறையில்லமாம் திரு காபாவை ஆதி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹு நபி அலைஹிஸ்ஸலாம், இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி கற்றியதே முதல் ஆலயம் காபா. நமது நபி, இறுதி நபி, நம் இதய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களும் மண்ணும் சுமந்து கட்டிய சரிதையும் உண்டு. முத்தான 3 இறை இல்லங்கள் முழு உலகின் ஏனைய மஸ்ஜிதுகளை விட சிறப்பாக்கினான் ரப்புல் ஆலமீன். ஏன் தெரியுமா? கஅபத்துல்லாவை ஆதி நபி முதல் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கற்றி புறணமைத்தார்கள். மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதின் பெயரே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர். நபி அவர்கள் கட்டியதால் தானே. நாம் பார்க்கின்ற பைத்துல் முகத்தஸ் தந்தையும் தனையனும் கட்டியதாக சரித்திரம். ஆம், பைத்துல் முகத்தஸை கட்டியவர்கள் இரும்பு மனிதர் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தம் மகன் சர்வதேசத்தை ஆண்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறை இல்லம் என்னும் மஸ்ஜித் அகமும் புறமும் தூய்மைப்படுத்த தூய இஸ்லாம் தேர்வு செய்த இடம் இறை இல்லம் என்னும் மஸ்ஜித். இறைவனை வணங்குவதற்கு இடமற்றுமின்றி மனித வாழ்வை மாண்பு ஏற்படுத்தும் மகத்தான இடமாகும். மாநபி காலத்து மஸ்ஜிதுகள் போல் நம் காலத்து மஸ்ஜிதுகளும் நாடாள வேண்டும், பாராள வேண்டும். மாநபி காலத்து மஸ்ஜிதுகள் போல் நம் காலத்து மஸ்ஜிதுகளும் நாடாள வேண்டும், பார் ஆள வேண்டும். மாநபி காலத்து மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுகள் என்னும் இறை இல்லத்தில்தான் சஹாபாக்கள் என்னும் சர்வதேச சான்றோர்கள் உருவாக்கப்பட்டனர். கல்வி, ஈமான், இஸ்லாம், வணக்கம், வாழ்வியல் அனைத்திற்கும் மஸ்ஜிதுகள் தான் பயிற்சி பட்டறை. நீதி, சட்டம், ஆட்சி, அதிகாரம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என போதிக்கும் பயிற்சி பாசறை தான் மாநபி காலத்து மஸ்ஜித். மனிதநேயம், சிறார்கள் மீது அன்பு, பெரியவர்களுக்கு மரியாதை, மாற்றார்களோடு மனிதநேய உறவு பேண போதிக்கப்பட்ட இடம்தான் மாநபி காலத்து மஸ்ஜித். திருட்டு, கொலை, விபச்சாரம், கொள்ளை, அனாச்சாரம் செய்த மனிதர்களை மாசு நீக்கி மகத்தான புனிதர்களாக மாற்றியது மாநபி காலத்து மஸ்ஜித். மஸ்ஜித் எனும் இறை இல்லத்தில் இறைவனை வணங்கி வாழ்வோம். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கி வாழ்வோம். எல்லா மக்களோடும் இணங்கி வாழ்வோம். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா விடத்திலே நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய வளத்திற்காக, அவனிடத்திலே நம்முடைய நீடித்த ஆயுளுக்காக, சுகமான வாழ்விற்காக, சுபிட்சமான வாழ்விற்காக துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலத்தையும் வளத்தையும் தந்தருள்வானாக. இதயங்கள் இன்பம் பெற இறையில்லங்களே ஒதுங்கும் இடம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான உயர் மஸ்ஜிதை நாம் அலங்கரிப்போம். நம் தொழுகைகளாலும், நம் அமல்களாலும், நல் வணக்கங்களாலும், நற்செயல்களாலும், நல்லறங்களாலும்
அவைகளை அலங்கரிப்போம், ஒன்று கூடுவோம், ஒற்றுமையோடு வாழ்வோம், ஓர் அணையிலே நிற்போம், சொல்லுவோம் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.